கோல்டு ரிஃப் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு சிரப்பு ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. மத்திய பிரதேசத்தில் இன்னும் மற்ற இருக்கக்கூடிய வடநாடுகளில் சில குழந்தைகள் சிரப்பை குடிச்சு இறந்துட்டதா தகவல் வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணினதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல ஒரு கெமிக்கல் இருக்குது. இறந்து போன குழந்தைகள் என்னப்பா பண்ணியிருக்கு, என்ன சிரப்பை கொடுத்தீங்க, மருந்து ஏதாவது கொடுத்தீங்களா பார்த்தோம்னா அது ஒரு காப் சிரப். இந்த சிரப்பில் இது இந்த டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற கெமிக்கல் இருந்திருக்கலாம், உடம்புல இருந்திருக்குது. அதனால இந்த சிரப்பை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிரப்பை எங்கடா தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங் யூனிட் சென்னையில் இருந்திருக்குது. இந்த டைஎத்திலின் கிளைகால் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் இது ஒரு இண்டஸ்ட்ரியில தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த கெமிக்கலை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இது பொதுவாகவே இந்த கெமிக்கலை எந்த விதமான மருந்து பொருளையும் யூஸ் பண்ணவே மாட்டோம். தடை செய்யப்பட்ட மருந்து. இன்னொரு நியூஸும் பரவுது சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வயசுக்குள்ள கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு இந்த காஃப் சிரப்லாம் கொடுக்கக்கூடாது, இதுக்கப்புறம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வைத்திய முறைகளே இதர் சிரப்பு இல்லைன்னா சொட்டு மருந்து. அப்படி நம்ம கொடுக்க வேண்டாம், குழந்தைகளுக்கு 2 வயசுக்கு கீழே இருக்கிற காஃப் சிரப்பே கொடுக்க வேண்டாம்னா எப்படி அவங்களை வைத்தியம் பண்றது? இதுக்கப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கு எந்த நம்பிக்கையில நம்ம காஃப் சிரப்லாம் வாங்கி கொடுக்க முடியும் சார், ஒரு ஃபீவர்னா கூட? இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடென்ட் கூட இது போல நடந்ததே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன இது வச்சு ஒரு ட்ரம்மை வச்சுக்கிட்டு ஒரு 2 டப்பா வச்சுக்கிட்டு 2-3 கெமிக்கலை வாங்கிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு குடிசை தொழில் மாதிரி பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிகள் இங்க இருக்குது. அதை கண்டறியக்கூடியது, அதை கவனிக்கக்கூடியது அரசினுடைய கடமை. மக்கள் இதை எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? ஒன்னொன்னுக்கும் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த மருந்து என்ன இன்டர்நேஷனல் கம்பெனியா லோக்கல் கம்பெனியா செக் பண்ண முடியாது இல்லையா? ட்ரஸ்ட் தான் சார், நம்பிக்கை தான் சார். ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. எப்போ எங்க தெரியுமா தவறு நடக்குதுங்க, நேராக கடைக்கு போவாங்க. இந்த மாதிரி எனக்கு குழந்தைக்கு 1 வயசு குழந்தை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, மருந்து மாத்திரை கொடுப்பா, 2 சிரப்பு கொடுப்பா, ஒன்று கடைக்காரன் பண்ணுவான், மருந்து எடுத்து 2 எடுத்து கொடுத்துருவான். கொடுத்த பிறகு அந்த மருந்து சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு சைட் எஃபெக்ட். ஒன்லி திங் இஸ் என்ன அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் அவேர்னஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த காஃப் சிரப் குழந்தைங்களுக்கு நம்ம சளி இருமல் காய்ச்சல் இருந்தாலுமே நம்ம காஃப் சிரப் தான் எல்லா குழந்தைங்களுமே கொடுப்போம். இந்த காஃப் சிரப் குடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 11 குழந்தைகள் மத்திய பிரதேசத்தில் இறந்து போயிருக்காங்க சார். அந்த காஃப் சிரப் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் தயாரிச்சிருக்காங்க, அதை இப்போ தடை பண்ணியிருக்காங்க சார். இந்த காஃப் சிரப் குடிச்சா இவ்வளோ பாதிப்பு ஏற்படுமா சார்? முதல்ல சிரப் என்னது அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திரவ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு டானிக் வச்சுக்கலாம். ஏன் குழந்தைகளுக்கு சிரப்பு யூஸ் பண்றோம் அப்படின்னா குழந்தைகள் மாத்திரை முழுங்காது. குறிப்பா இப்ப பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, 1 மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்கு, அது மாத்திரை முழுங்குமானா முழுங்கவே முழுங்காது. அதுக்கு சிரப்பா கொடுப்போம், இல்லைன்னா சொட்டு மருந்து. அதையே ஒரு இங்கு பில்லர்ல எடுத்து 2 சொட்டு 3 சொட்டுன்னு சொட்டு மருந்தாகவும் கொடுப்போம். அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வைத்திய முறைகளே இதர் சிரப்பு இல்லைன்னா சொட்டு மருந்து. அப்போ எல்லா மருந்துகளும் குழந்தைகளுக்கு ஒரு பேதியா இருக்கட்டும், வயிற்று வலி, சளி, இருமல், காய்ச்சல், ஜுரம், எந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஈவன் ஃபிட்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதி, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, எல்லா வியாதிக்கும் பொதுவாகவே குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மருந்து சிரப்பு. என்ன நம்ம மாத்திரை, நம்ம பெரியவங்கெல்லாம் இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்றோம், மாத்திரையை கரைச்சு அந்த கரைசல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்னர், ஒரு இனிப்பை கொஞ்சம் ஆட் பண்ணி அதை கொடுத்தோம்னா அது சிரப்பு. அந்த சிரப்பை குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தை குடிச்சுக்குது. இதுதான் அடிப்படை. அப்ப சிரப்பு தான் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை ஒரு ஒரு ஊடகம், அதாவது அதனுடைய வயா மீடியா, அது வழியா தான் நம்ம கொடுக்குறோம். ரைட்டுங்களா? அப்போ அந்த சிரப்பு தவறே கிடையாது. அது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். சிரப்பே தவறு, சிரப்பு குடிச்சா குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற புரிதலை நம்ம மக்கள், நம்மளுடைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க கூடாது, புரிஞ்சுக்க கூடாது. மத்திய பிரதேசத்துல இன்னும் மற்ற இருக்கக்கூடிய வடநாடுகள்ல சில குழந்தைகள், ஒரு 6-7-8 குழந்தைகள் இந்த சிரப்பை குடிச்சு இறந்துட்டதா தகவல் வந்திருக்கு. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணினதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல ஒரு கெமிக்கல் இருக்குது, டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் தான் சிறுநீரகத்தை பாதிச்சு அதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு இறப்பு வந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இறந்து போன குழந்தைகள் என்னப்பா பண்ணியிருக்கு, என்ன சிரப்பு கொடுத்தீங்க, மருந்து ஏதாவது கொடுத்தீங்களா பார்த்தோம்னா அது ஒரு காஃப் சிரப். எல்லா குழந்தைகளும் அதுதான் எல்லா குழந்தைகளும் அதான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த காஃப் சிரப்பு இப்ப வடநாட்டுகள்ல இருக்கக்கூடிய காஃப் சிரப் 4 சிரப்பு 5 சிரப்பா வித்திருப்பாங்க. அப்படி வித்திருப்பாங்க எவ்வளவு லட்சக்கணக்கான சிரப்பு வித்திருப்பாங்கல்ல சார்? ஆமா சார். கிட்டத்தட்ட குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சளி, ஜுரம், இப்பெல்லாம் சீசன்,
இப்ப ஜுரம் சீசன், சளி சீசன். இப்போ அதுல லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த காப் சிரப்பை கொடுத்துருப்பாங்க. ஒரு குழந்தை 2 குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல. ஆனா சில குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த குழந்தைகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணினதுல இந்த கெமிக்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டைஎத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற கெமிக்கல். அப்ப அந்த கெமிக்கல்னால அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல வந்து கிட்னி டேமேஜ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் லிவர் டேமேஜ் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிரப்பு குடிச்சிருக்கிறாங்க, இந்த சிரப்புல வந்து இந்த டைஎத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற கெமிக்கல் இருந்திருக்கலாம், உடம்புல இருந்திருக்குது, அதனால இந்த சிரப்பை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிரப்பை எங்கடா தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சென்னையில் இருந்திருக்குது. அப்போ அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இப்ப தடை பண்ணியிருக்கிறாங்க, மூடி இருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இனிமேல் வர வர தான் முழுமையான தகவல் வெளியே வரும். ஓகே சார். ஏன்னா இந்த சிரப் குடிச்சு இப்போ 11 குழந்தைங்க இறந்துருக்காங்க இல்லையா சார்? அப்போ இதை பயன்படுத்தின எல்லாருக்குமே இது ஆபத்து தானா? அப்படி கிடையாதுங்க. இப்பங்க அந்த காப் சிரப் நார்த்தில் குடிச்சிருக்கிறாங்க. 11 குழந்தைகள் மட்டும் 11 பாட்டிலா வித்துருப்பான் அவன். ஒரு சிரப்பு விற்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 2000, 3000, 4000 கணக்கா ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அது குடிச்சிருப்பாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஆபத்து வரல. ஒரு 6-7 குழந்தைகளுக்கு தான் ஆபத்து வந்திருக்கு. ஒரு மத்திய பிரதேசத்தில் 2-3 சொல்றாங்க, உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க, அப்புறம் ராஜஸ்தான் சொல்றாங்க. அந்த மாதிரி சில 2-3 குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஆபத்துகள் வந்திருக்கு. அப்போ ஒரே சிரப்பை வந்து 100 குழந்தைகள் குடிக்குது. 100 குழந்தைகள் குடிக்கும் போது 2-3 குழந்தைகளுக்கு ஒரு 100ன்னு வச்சுக்கூடாது, ஒரு 1000 குழந்தைகள் குடிக்குது. அதுல ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுது. அதை கண்டுபிடிக்கும் போது அப்போ அவங்க உடம்புல இந்த கெமிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த சிரப்பினுடைய மாறுதல்கள், இதுல இந்த சிரப்பை குடிச்சதுனால ஏதாவது வேதி வினைகள், கெமிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகி இந்த எத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற கெமிக்கல் உருவாகி அந்த உருவான கெமிக்கல் சிறுநீரகத்தை பாதிச்சு இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஓகே. அந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் தயாரிப்புக்காக யூஸ் பண்றதாமே சார்? சார் பொதுவாகவே வந்து கெமிக்கல், இந்த டைஎத்திலீன் கிளைகால் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் வந்து இது ஒரு கிளைகால் ஒரு டெரிவேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இண்டஸ்ட்ரியில தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இதனுடைய இது எப்படி தெரியுங்களா, குவாலிட்டி ஸ்வீட்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். கலர்லெஸ், கலரே இருக்காது, ஸ்மெல் இருக்காது, ஓடர்லெஸ், கலர்லெஸ், ஓடர்லெஸ் ஸ்வீட்னர். ரைட்டுங்களா? அப்ப இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா சால்வெண்டா யூஸ் பண்றாங்க. இண்டஸ்ட்ரியில கரைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. பெயிண்ட், ரப்பர், இந்த மாதிரி துணி தயாரிக்கக்கூடிய பாலிஸ்டர் ஃபேப்ரிக், அது அப்புறம் ஆன்டி ஃப்ரீஸ் அதுக்கு, ஏன்னா அது தாங்குது, குளிர தாங்கக்கூடிய ஆன்டி ஃப்ரீஸ் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு டை இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் தயாரிக்கக்கூடிய டை இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில கொடுக்கக்கூடிய கெமிக்கல். இந்த கெமிக்கலை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இது வந்து இது ஏன்னா இந்த கெமிக்கல் நம்ம உள்ள சாப்பிட்டோம்னா நரம்பு மண்டலம், உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், கல்லீரல் என்று சொல்லக்கூடிய நம்ம ஃபேக்டரி, வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபேக்டரி, சிறுநீரகம், நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணி சிறுநீரகத்தை வெளியே தள்ளுது, கழிவுகளை எல்லாத்தையும் தள்ளுது சிறுநீரகம், இது பாதிப்பு வரும். மூளை பாதிப்பு கூட வரும். அப்ப இது பாய்சனஸ் கெமிக்கல். பொதுவாகவே இந்த கெமிக்கலை எந்த விதமான மருந்து பொருளையும் யூஸ் பண்ணவே மாட்டோம், யூஸ் பண்ணவும் கூடாது, தடை செய்யப்பட்ட மருந்து. ஓகே. இப்போ இவ்வளவு ஆபத்தான மருந்து அந்த காப் சிரப்ல வச்சிருக்காங்க அந்த கம்பெனி. அதாவது சார் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணுங்க. உண்மையாலுமே பொதுவாகவே எந்த ஒரு காப் சிரப்புலையும் வந்துங்க ரொம்ப 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 ஆபத்தையே உண்டு பண்ணாத அளவிற்கு தான் அந்த குவான்டிட்டி சேர்த்திருப்பாங்க சார். 0.001, 0.002 அப்படிதான் சேர்த்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஆல்கஹால் எல்லாத்தையும் சேர்த்துவாங்க. நீங்க சிரப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் கொஞ்சம் இருக்கும், ரொம்ப மைனூட் குவான்டிட்டி இருக்கும். அது எதுக்குன்னா ப்ரிசர்வேட்டிவ், அதனுடைய தன்மையை பாதுகாக்கும். அந்த சிரப்பினுடைய அந்த வீரியம் தன்மையை பாதுகாப்பதற்காக கலக்கப்பட்ட அந்த கெமிக்கல். அது வந்து என்ன, எக்காலத்திலையும் ஆபத்தையும் உண்டு பண்ண கூடாத அளவிற்கு அந்த கெமிக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் இப்ப அந்த சிரப்புல இந்த டைஎத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற அளவு எவ்வளவு இருந்திருக்குதா, இல்ல உண்மையாலுமே சேர்த்து இருக்கிறாங்களா, அளவுக்கு அதிகமா சேர்த்திட்டாங்களா, இல்ல அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில வந்து இது வந்து தவறுதலா ஏதாவது அதிகமா ஆட் பண்ணிட்டாங்களான்னா விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த டைஎத்திலீன் கிளைகால் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் டேஞ்சரஸ் கெமிக்கல். ஆனா அறிந்தோ இல்ல யாரோ அதை வந்து கண்டிப்பாக சேர்த்தவே மாட்டாங்க. அது ரொம்ப 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 கம்மியான குவான்டிட்டி தான் சேர்த்துவாங்க. அது மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி கண்ட்ரோலை செக் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம்.
இப்போ இறந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா சார் 1-7 வயசுக்குள்ள தான் சார் இருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கு எந்த நம்பிக்கையில வந்து நம்ம காப் சிரப்லாம் வாங்கி கொடுக்க முடியும் சார் ஒரு ஃபீவர்னா கூட? சார் உண்மையாலுமே ஒரு காஃப் சிரப் அப்படின்னா ஸ்டாண்டர்டு கம்பெனி நல்ல கம்பெனிகள் போடுறாங்க சார். ம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள், எல்லா கம்பெனியும் சொல்ல முடியாது, ம். சில கம்பெனிகள் வந்து ஜென்ரிக் கம்பெனிகள் வந்து என்ன பண்றாங்க, குடிசை தொழில் மேலே ஆரம்பிக்கிறாங்க. ம். ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன இது வச்சு ஒரு ட்ரம்மை வச்சுக்கிட்டு ஒரு 2 டப்பா வச்சுக்கிட்டு ஓ. 2-3 கெமிக்கலை வாங்கிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு இதை எல்லாத்தையும் கலந்து என்ன பண்றாங்க, ஒரு அதை வந்து கலந்து 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 என்னமோ குடிசை தொழில் மாதிரி பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிகள் இங்க இருக்குது. ம். அதை கண்டறியக்கூடியது, அதை கவனிக்கக்கூடியது வந்து அரசினுடைய கடமை. கண்டிப்பா சார். கண்டிப்பா அது பார்க்கணும். அப்ப எல்லா கம்பெனிகளும் அப்படி பண்றது இல்ல. ம். சில கம்பெனிகள் லாப நோக்கத்துக்காகவும் குடிசை தொழில் மாதிரிமான பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதை கண்காணிக்க வேணும். கண்காணிச்சு அதையெல்லாம் சீல் பண்ணணும், மூடணும். ஒண்ணு. ம். சிறப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனிகள் தரமுள்ள சிறப்பு கொடுக்குறோம், குவாலிட்டியா கொடுக்குறாங்க, அதுல தப்பே இல்லை. அப்ப டாக்டர்கள் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க, இது நல்ல சிறப்பா, இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சிக்கல் இருக்கா அப்படின்ட்டு. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ளூ ஜுரம் எல்லாம் நம்ம சீசன்ல நிறைய ஆமா. வந்துச்சு. நிறைய பேத்துக்கு சிறப்பு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிறப்புகள் சேல்ஸ் ஆயிட்டு தான் இருக்குது. ம். ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான தகவல் ஏதாவது வந்திருக்கா? இல்ல. இந்த மாதிரி இல்லையே, தகவல் எதுவும் இல்லையே. காஃப் சிறப்பு குடிச்சிருக்கிறாங்க, ரெண்டாவது நம்ம ஜுரத்துக்கான சிறப்பு கொடுக்குறாங்க, சளி இருமலுக்கான சிறப்பெல்லாம் கொடுக்குறாங்க, டிராப்ஸ் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி குடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்தது கிடையாது. ம். ஒண்ணு முக்கியம். அப்போ சில கம்பெனிகள் இங்க தயாரிச்சு நார்த்துக்கு கூட அனுப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா. அதை மறுக்கவும் முடியாது. அப்ப அதை வந்து இந்த மாதிரி தரமற்ற சிறப்புகளை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளை கண்காணிப்பதும் அதை வந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்பதும் அரசினுடைய கடமை. அது சொல்றோம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சிறப்பு தாங்க வந்து மெயின் வந்து ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்துக்கும், ஆமா. குழந்தைகளுக்கு எல்லாம். அப்ப குழந்தைங்க பெற்றோர்கள் எல்லாம் அச்சப்படவே கூடாது. இந்த மாதிரி ஐயோ இந்த மாதிரி ஆயிருச்சே, இந்த மாதிரி கவலை ஆயிருச்சே, சிறப்பு குடிச்சா இதாமேன்ட்டு. அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 1 முறைக்கு 2 முறைக்கு உங்க மருத்துவருடைய கேட்டு என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்க உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த கம்பெனி பேர் என்ன கம்பெனி சார்? என்ன நியூஸ்ல கூட போடுறாங்க, இந்த கம்பெனியை மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போட்டுருக்கன்ற மாதிரி விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது நியூஸ்ல போட்டிருக்கக்கூடிய என்னன்னா ஒரு அறிவுரை, அவேர்னஸ்க்காக தான் அதை கொடுக்குறாங்க. ம். கோல்டு ரிஃப், ம். COLDRIF, கோல்டு ரிஃப் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு சிறப்பு ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஊடகம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய 4வது மிகப்பெரிய தூண்கள். கண்டிப்பா. கண்டிப்பா. அப்ப இந்த ஊடகத்தின் மூலம் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஊட்டுகிறோம். அப்ப இந்த கோல்டு ரிஃப் அப்படிங்கிற சிறப்பை வந்து வடநாட்டுல குடிச்சு அது குடிப்பதன் மூலமா சில குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாகி அவங்களுக்கு மரணத்தை தெரிவிச்சிருக்காங்க. ம். ஒருவேளை தெரியாமலோ யாராவது இந்த கோல்டு ரிஃப் அப்படிங்கிற சிறப்பு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுருங்க. இல்லைன்னா உங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஃபர்ஸ்ட் காமிச்சிருங்க. ம். சாப்பிட்டவங்க போதும், இதோட போதும் நிறுத்திக்கங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடென்ட் கூட இது போல நடந்ததே கிடையாது. இன்னொரு நியூஸும் பரவுது சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 வயசுக்குள்ள கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த காஃப் சிரப்லாம் கொடுக்க கூடாது, இதுக்கப்புறம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க சார். இல்ல சார், அது என்ன காஃப் சிரப் அப்படிங்கிறதுல 2 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து காஃப் சிரப்னா டிராப்ஸ் கொடுப்போம். ம். எல்லாமே டிராப்ஸா வரும், சிரப்பா வராம டிராப்ஸா வரும். இப்போ பொதுவாகவே அப்படி நம்ம கொடுக்க வேண்டாம், குழந்தைகளுக்கு 2 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க காஃப் சிரப்பே கொடுக்க வேண்டாம்னா எப்படி அவங்கள வைத்தியம் பண்றது? நம்ம ம். வைத்தியமே பண்ண முடியாது. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட முடியுமா? இன்ஜெக்ஷன் அவ்வளவா போட முடியாது. வேற ஏதாவது ட்ரிப்ஸ் ஏதாவது போடுறது, அப்படி ட்ரிப்ஸ் எல்லாம் போட முடியாது. பெரியவங்களுக்கு போடுற மாதிரி போட முடியாது. மாத்திரையும் கொடுக்க மாத்திரை கொடுக்க முடியுமா? மாத்திரையும் கொடுக்க முடியாது. வேற டானிக் தான் கொடுக்க முடியுமா? டானிக்கும் கொடுக்க முடியாது. ஒரே வழி வந்து டிராப்ஸ் இல்லைன்னா சிரப்பு, இதுதான் கொடுக்க முடியும். அப்போ காஃப் சிரப்பும் அந்த டிராப்ஸும் வந்து தரமுள்ளதா அப்படிங்கறத நம்ம விநியோகம் பண்றதை நம்ம செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ண முடியும் சார்? இப்போ கூட உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும் ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு மருந்து எழுதி கொடுக்குறீங்க, அதை வாங்கி நான் என் குழந்தைக்கு கொடுக்குறேன். ஆனா அது எந்த அளவுக்கு தரம் உள்ளதுன்றதை நம்ம எப்படி செக் பண்ண முடியும் அந்த பேரண்ட்ஸுக்கு? சார் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் சார். ஒரு சிறப்பு வந்து உண்மையாலுமே மல்டிநேஷனல் கம்பெனி பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த குவாலிட்டி அது டிஃபரெண்டா தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனி அவங்க போடுறதும் நல்ல டிஃபரெண்டா இருக்கு. புட்ரைசல் போல சின்ன சின்ன கம்பெனி குடிசை தொழில் மாதிரி இங்க உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் சரி, எல்லா இடத்துலயும் சரி. குறிப்பா இமாச்சல பிரதேஷ், அவங்க அந்த சைடு உத்தரகாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குடிசை தொழில் தாங்க. நாட்டுல 10க்கு 10 ஒரு ரூம் இருந்தா போதும், ஒரு செட் அடிச்சு போட்டு பர்மிஷனை வாங்கி தொழில் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே.
இது போன்ற பண்ணக்கூடிய கம்பெனிகள்ல தயாரிக்கக்கூடிய மருந்துகள் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ பொதுமக்கள் அவேர்னஸ் இருக்கணும். டாக்டர்கிட்ட கேட்கணும் டைரக்டா, சார் டாக்டர் இது வந்து நல்ல குவாலிட்டியானதை கொடுத்துருங்க, இந்த மாதிரி தரம் உள்ளதை கொடுங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட ஒரு முறைக்கு 2 முறை நீங்க இன்சிஸ்ட் பண்றது தவறு இல்லை. டாக்டருக்கே தெரியுமா? டாக்டருக்கு பெருசா தெரியாது. அவருக்கே இதை பத்தியான தகவல் எல்லாம் வந்து இது பொதுத்தளத்திலையும் இதுலயும் வந்தா தான் தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க ஒரு மருந்து எழுதி கொடுக்குறீங்க சார், நம்ம மெடிக்கல்ல கொடுத்தோம்னா இதுக்கு பதில் இந்த மருந்து இருக்குன்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான பழக்கம் நம்ம நாட்டுல அதிகமா இருக்கு. அது பேர் கவுண்டர் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே வேண்டாம், டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு, மருந்து ஏன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நேஷனல் தரமுள்ள கம்பெனி. அவங்க என்ன பண்ணுவாங்க மெடிக்கல் ஷாப்ல, சார் இது இல்ல சார், எங்கிட்ட டி இருக்கு வாங்கிக்கோங்கம்மா, சேம் தான் பாருங்க அப்படிமா. இதனுடைய என்ன காம்போசிஷனும் இதே சேமா இருக்கு சார், இதை விட 10 ரூபா கம்மி சார்மா, அது 10 ரூபா அதிகம், இது 10 ரூபா கம்மி சார், வாங்கிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நோயாளிக்கு என்ன பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல இது கொடுங்க, சேம் தானே கொடுங்கன்னு வாங்கிக்குவாங்க. ஆனா அது குவாலிட்டி இருக்குதா, தரமுள்ளதா, எங்க தயாரிக்கப்பட்டது, அது என்ன மாதிரி மருந்து அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் டாக்டர்ஸ் கூட தெரியாது. இது சேல்ஸ். டாக்டர்ஸ்க்கு இது மைண்டுக்குள்ளேயே வராது. டைரக்டா கம்பெனி இன்டர்மீடியேட் ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு வந்துடும், கடையில இருந்து அப்படியே இதுக்கு போயிடும். ஸோ டாக்டருக்கான நாலேஜே இருக்காது, எந்த கம்பெனி என்னங்கிறது எல்லாம் நாலேஜ் இருக்காது. ஆக பொதுவா மக்கள் தான் வந்து விழிப்புணர்வா இருந்து இது எப்படி சார், இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு கேட்டு இது பண்ணும்போது அது வந்து அது கரெக்டான வழியில அவங்க போயிடலாம். ஓகே, மக்கள் இதை எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? ஒன்னொன்னுக்கும் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த மருந்து என்ன இன்டர்நேஷனல் கம்பெனியா லோக்கல் கம்பெனியா செக் பண்ண முடியாது இல்லையா? ட்ரஸ்ட் தான் சார், நம்பிக்கை தான் சார். இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா மக்கள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு டாக்டர் இருப்பார், அவர் ஃபேமிலி டாக்டர். ஓகே, ஆமா, எல்லாரும் அவங்க அப்பால இருந்து அம்மால இருந்து குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த ஃபேமிலி டாக்டர் போயிட்டே இருப்பாங்க. அவர் சொன்ன வேத வாக்கு மாதிரி சரியா சொல்லுவாரு. இப்போ அந்த கான்செப்டே இல்லையா சார்? ஃபேமிலி டாக்டர் கான்செப்டே போயிருச்சு இல்லைங்க. ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. கண்டிப்பா ஒன்றும் இல்லைங்க, என் ஃபேமிலியில் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே பார்ப்பாரு. 1ஆவதுல இருந்து 1 வயசுல இருந்தே பார்ப்பாங்க, 10 வயசு. அப்ப அந்த குழந்தைக்கு எந்த மாத்திரை போட்டா கேட்கும், எதுல சைடு எஃபெக்ட் வரும், எதுல சைடு எஃபெக்ட் வரும், அந்த டாக்டருக்கே தெரியும். ஏப்பா வேண்டாப்பா, கணேசமூர்த்திக்கு இந்த மாத்திரை கொடுத்தா கெட்டு போயிருப்பா, அது வேண்டாம், அவனுக்கு ஒத்துக்காது, வயிறு அலர்ஜி வரும், இல்ல கேஸ் வரும், இது வேண்டாப்பா, வேற மாத்திரை கொடுக்கலாம், அவருக்கு தெரியும். வேற டாக்டருக்கு ஏதாவது தெரியுமா? அந்த கான்செப்ட் இல்ல சார், இது ஒண்ணு. அப்ப ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சுன்னா இந்த மருந்து பிரச்சனையே வருவதற்கே வாய்ப்பு இல்லை, மருந்தோட அலர்ஜியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மருந்து அலர்ஜி, ஃபேமிலி டாக்டருக்கு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருவாரு, அவர் அந்த மாத்திரை அவர் கொடுக்கவே மாட்டார். இந்த 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 நோயாளி வந்து எல்லா டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்க தெரியாது, மற்ற டாக்டர்கிட்ட நம்மளும் சொல்ல மறந்துடுவோம், எனக்கு அலர்ஜி இருக்குது இந்த மெடிசன்ட்டு கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் அந்த மாத்திரை போட்டு அலர்ஜி ஆயிடும், அப்புறமேல அதுக்கு வைத்தியம் பண்ணணும். அப்போ முதல்ல ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட். ரெண்டாவது ட்ரஸ்ட் சார், நம்பிக்கை தான் சார், வாழ்க்கையே நம்பிக்கை சார். நான் உங்களை நம்பணும், நீங்க எங்க நம்பணும், நம்பிக்கை. மூன்றாவது வந்து வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையா இருக்கணும். வெளிப்படை இதுதான் சார் ப்ராப்ளம், இது மறைக்கிறது, அது மறைக்கிறதுல எதுவுமே கிடையாது. ஒரு மருந்து இருக்குதா, ஒரு மருந்தை பத்தியான புரிதல், நோயாளி கேட்குறாங்களா, சார் இந்த மருந்தில் இது நல்ல எஃபெக்ட் வருது சார், இதில் சைடு எஃபெக்ட் இதெல்லாம் வருது சார், இதை பற்றி பயப்படாதீங்க, சைடு எஃபெக்ட் பயப்படாதீங்க, எல்லா இதுலேயும் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குது, பேட் எஃபெக்ட் இருக்குது, இதில் நல்ல எஃபெக்ட், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை இந்த மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகள், ஒரு வயிறு கேஸ் ப்ராப்ளம், இல்லை பேதி ஆகுது, இல்லை ஏதாவது தடிப்பு வருது, அரிப்பு வருது, இமீடியட்டாக என்கிட்ட சொல்லுங்க, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த மருந்து ஒத்துக்கலை, இல்ல பிரச்சனையா இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா அந்த மருந்து நிறுத்திடுவோம் உடனே, அதற்கான மாற்று மருந்து கொடுத்துருவோம். இதுதான் சார், இதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம அதை வந்து கணிக்க முடியும், எந்த ஒரு மருந்துகளையும் எதுவும். இப்ப நிறைய பேர் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவாங்க சார், ஆன்டிபயோட்டிக் நிறைய பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு அலர்ஜி வரும், சில உதடெல்லாம் தடிச்சிடும், இங்க உதடு தடிச்சிடும், இல்லைன்னா கையில வந்து புசு 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 புசுன்னு வீங்கி போயிடும், அரிப்பு வரும், கண்ணு வீங்கி போயிடும். இந்த மாதிரி இருக்குன்னா அந்த மருந்து அவருக்கு ஒத்துக்காதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் அது கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்க, அதை அவாய்ட் பண்ணிடலாம். புரியுது? அந்த மருந்தோட வகைகள், அதனுடைய ஃபேமிலியில என்னென்னமெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். பென்சிலின் அலர்ஜி வரும், அவாய்ட் பண்ணும். அமாக்சிசிலின் அதுல வந்து அவாய்ட் பண்ணும். சிப்ரோஃப்ளாக்சின் அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஃபேமிலியில் வரக்கூடிய மருந்துகள் எல்லாத்தையும் அவாய்ட், எதெல்லாம் அலர்ஜி வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். மக்கள் இந்த மாதிரி இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா சார், மக்கள் இந்த மாதிரி தெரியாம யூஸ் பண்ற பொருட்கள்லாம் என்னென்ன சார்? சார் அதாவது வந்துங்க மக்கள் வந்து இப்ப எப்படின்னா எப்ப எங்க தெரியுமா தவறு நடக்குதுங்க,
இந்த நேரா போய் மருந்து கடையில் ஏதாவது ஒரு வியாதி வருது சார், ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு டெங்கு ஜுரமா கூட இருக்கலாம், இல்ல மலேரியா ஜுரமா கூட இருக்கலாம், இல்ல மூளைக்காய்ச்சல் கூட இருக்கலாம், கொசுக்கள் மூலம் இருக்கக்கூடிய மூளைக்காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா ஜுரம். இவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் மக்கள் வந்து கொஞ்சம் வருமானம் இல்லாம இருக்கும், கொஞ்சம் ஏழ்மையா இருப்பாங்க, காசு இருக்காது, கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது சார், அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரா கடைக்கு போவாங்க. ஏப்பா இந்த மாதிரி எனக்கு குழந்தைக்கு 1 வயசு குழந்தை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, மருந்து மாத்திரை கொடுப்பா, 2 சிறப்பு கொடுப்பா, இன்னும் கடைக்காரன் பண்ணுவான். அப்படியா, அவன் நிலைமையை பார்ப்பான், ரைட் ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கான், ரொம்ப குறைச்சு விலையில கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துப்பான். மருந்து எடுத்து 2 எடுத்து கொடுத்துருவான். கொடுத்த பிறகு அந்த மருந்து சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு என்ன வரும், சைடு எஃபெக்ட் வந்துடும், இல்ல ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் அந்த மருந்தை அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை. இப்போ படிச்சவங்க, ஓரளவுக்கு கல்வி அறிவு இருந்தவங்க, அவங்களுக்கு நாலேஜ் வந்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலாம் எது நல்ல மருந்து, எது கெட்ட மருந்து, யாருக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிறது அறிவு புரிதல் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில், தமிழ்நாட்டில எல்லாம் நல்ல மருத்துவமனைகள் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாக்கே நல்ல மருத்துவமனைகள் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மருத்துவமனைகள்ல போய் வைத்தியம் பண்ணிக்கலாம். அப்ப இப்பெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்லி திங் இஸ் என்ன அப்படின்னா, மக்களுக்கு மத்தியில அவேர்னஸ், கண்டிப்பா அந்த அவேர்னஸ் இருக்கணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா போச்சு, எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டான ரோட்ல நம்ம பயணம் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு நியூஸை கேள்விப்பட்டோன்னு ஒரு பயம் வந்திருக்கும், இதுக்கப்புறம் காஃப் சிரப்பை யூஸ் பண்ணக்கூடாதா, என்ன பண்றதுன்னு. நீங்க ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.